ஆக்சுவலா இனிஷியல் ஸ்டெப் என்னன்னா ஆன் சேஞ்சில் வந்து நீங்க இந்த நேம் சேஞ்ச், இமெயில் சேஞ்ச், பாஸ்வேர்ட் சேஞ்சுன்னு எழுதிக்கிட்டே கன்சிடர் இந்த ஃபார்ம்லயே ஒரு 10 ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 ஃபீல்டு இருக்கும்போது நீங்க 10 மெத்தடா எழுதுவீங்க கிடையாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு மெத்தட் தான் எழுது. எப்படி ஒரே மெத்தட்ல அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னா அதான் இப்ப பார்க்கணும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மெத்தடை காப்பி பண்ணிட்டு and input change அப்படின்னு ஒரு மெத்தட் வைக்கிறேன். input change அப்படின்றது இங்க வைக்கிறேன், இந்த இடத்துக்கு வைக்கிறேன், 3 இடத்துக்கும் அதையே வைக்கிறேன். இப்போ நமக்கு டவுட் என்னன்னா நீ என்ன டைப் பண்ணாலும் எனக்கு எது சேஞ்ச் ஆகும் அப்படின்னா செட் நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். கரெக்ட், ஏன்னா ஹேண்டில் இன்புட்னு எழுதியிருக்கேன், அது இது மட்டும்தான். இவன் எல்லாமே டுபாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இவன் எல்லாத்தையும் ஹைட் பண்ணேன். கரெக்டா 3 மெத்தடு 3 இது இருக்கு. ஓகேவா? சரி, இந்த ஈவென்ட் என்ன இருக்கு அப்படின்றத ஒரு டைப் பார்ப்போம். ஈவென்ட் அப்படின்னு இருக்கு. இந்த ஈவென்ட்ல இருந்து நம்ம என்ன எடுக்க முடியும் அப்படின்னா வேல்யூ எடுக்க முடியும். வேல்யூ எடுக்க முடியும். அப்ப பக்கத்திலே ஒண்ணு இருக்கு ஐடி. ஐடி எடுக்க முடியணும்ல. ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ செக் பண்ணிடுவோம். இப்ப இது கரஸ்பாண்டிங் எல்லாத்தையுமே கொடுக்கும். ஓகேவா? எனக்கு எல்லாத்துலயுமே வேல்யூ டின்னு இருக்கா, நான் டைப் பண்ணும்போது டி டைப் பண்ண டி. இப்ப எனக்கு ஐடி வேணும் அப்படின்னு சொல்றேன். ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் ஐடி கொடு அப்படின்னு சொல்றேன். ஐடி வருது, நான் டைப் பண்ண ஐடி வருது. இப்ப செகண்ட்ல டைப் பண்றேன் இமெயில் வருது, 3ஆவதுல டைப் பண்ற பாஸ்வேர்டு வருது. அப்ப 3த்தோடைய ஐடி என்னால எடுக்க முடியும். அப்ப இந்த வேரியபிள் நான் எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னா கான்ஸ்ட் ஐடி அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது எதை டைப் பண்றனோ அதனுடைய ஐடி அப்படின்னு போடுது. ஓகேங்களா? ஈவென்ட்டோட ஐடி இப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன செய்யறேன்னா எதை டைப் பண்றனோ ஹேண்டில் இன்புட் சேஞ்ச் இந்த மெத்தடு 3த்துக்கும் கொடுத்துட்டேன். இப்போ 3த்துக்குமே நான் டைப் பண்றேன். டைப் பண்ணும்போது எதை டைப் பண்றனோ அதனுடைய ஐடியை மட்டும் மாறுது. நேமு, இமெயிலு, பாஸ்வேர்டு, இமெயிலு, பாஸ்வேர்டு, நேம். நான் டைப் பண்ண ஐடி வருது. சரி, ஐடி மட்டும் தான் எடுக்க முடியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே வேல்யூ வச்சு விளையாடிட்டு இருந்தேன். வேல்யூ வருமா வராது? கண்டிப்பா வரும். ஐடி வேல்யூ எல்லாத்தையும் தான் கொடுக்குது. அப்புறம் ஈவென்ட்டோட வேல்யூ அப்படின்னு சொல்றேன். ஐடி அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ. நான் என்ன டைப் பண்றேனோ ஐடி வந்து நேமு, வேல்யூ எஸ், ஐடி வந்து நேமு, வேல்யூ இ. என்னன்னா ஒரு லெட்டர் தான் வருதுன்னா நான் இன்னும் செட் பண்ணவே இல்லை. ஓகே, ஒரு லெட்டர் தான் வரும். இப்போ நான் டைப் பண்றேன் ஐடி மட்டும் தான் வந்து. அடுத்தது நான் இங்க பாஸ்வேர்டு போய் டைப் பண்றேன். ஐடி வந்து பாஸ்வேர்டு, வேல்யூ வந்து நான் என்ன டைப் பண்றேன். இப்போ இமெயில். அப்ப எனக்கு நான் என்ன டைப் பண்றனோ அதனுடைய ஐடி, என்ன டைப் பண்றனோ அதனுடைய வேல்யூ வருது. சரி, இப்ப வந்தாச்சு. இப்ப நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க வேண்டியதான். இஃப் ஐடியா இருந்தா, இஃப் ஐடி ஈக்குவல் டு நேமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? செட் நேம் பண்ணணும். வர வேல்யூவை ஈவன் டாட் டார்கெட் டாட் அதான் நான் ஒரு வேரியபிள வாங்கிருக்கேன். இப்படி பண்ணணும். இமெயிலா இருந்தா, பாஸ்வேர்டா இருந்தா அப்படின்னு சொல்றோம். இமெயில் பாஸ்வேர்ட். இப்ப நான் என்ன டைப் பண்றனோ அதனுடைய ஐடி வரும். நேமா இருந்துச்சுன்னா இதை செட் பண்ணு, இமெயிலா இருந்துச்சுன்னா இவனை செட் பண்ணு, பாஸ்வேர்டா இருந்தா இதை செட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மெத்தட்ல வச்சு இப்போ நான் ஆன் கிளிக் பண்றேன். எம்டி. இப்போ வெங்கி சந்திரசேகர். புரியுதா? அப்ப இந்த 3 மெத்தட் தேவை இல்லையானா தேவை கிடையாது. நாளைக்கு ஒரு 30 ஃபீல்டு வருது, அப்ப நீ என்ன பண்ணுவ? ஆனா இப்ப நான் இப்ப இமெயிலு, பாஸ்வேர்டு அந்த மாதிரிலாம் போட்டு லாஸ்ட் நேமு,
லாஸ்ட் நேம் ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்டேட் வேரியபிளை எடுத்துக்க வேண்டியதான். லாஸ்ட் நேம் ஓகேவா. இப்போ ஐடி வந்து வேலை முடிஞ்சு போச்சு, ஏன்னா ஒரே மெத்தட் தான். ஐடி வந்து லாஸ்ட் நேம் ஆகி இருந்தா என்ன பண்றேன்னா வர வேல்யூவை இவனுக்கு அசைன் பண்ணி விட்டுரு. வர வேல்யூவை இவனுக்கு அசைன் பண்ணு. அப்ப இதனுடைய வேல்யூ கிளிக் பண்றேன் எம்டி. வெங்கடேசன் சந்திரசேகர் அவ்வளவுதான். வெங்கடேசன் இமெயில் சந்திரசேகர். நீங்க இதுக்கு மேல எத்தனை மெத்தட் எத்தனை வேரியபிள் நீங்க கிரியேட் பண்ணாலும் கண்டிஷன் தான். இதுவே இன்னொரு மெத்தட்ல பண்ணுவாங்க, ஐ மீன் ஆப்ஜெக்டா போட்டு ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது இப்போதைக்கு தேவை கிடையாது. அது மூணாவது தான், அது இப்போதைக்கு தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இப்படி ஒரே மெத்தட்ல போகுது அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஐடி. நீ என்ன டைப் பண்றியோ அதனுடைய கரஸ்பாண்டிங் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும். இவ்வளவு நேரமா அது வேல்யூ எடுத்துட்டு வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வேல்யூ மட்டும் எடுத்துட்டு வரதா அதனுடைய ஜாபான்னு கேட்டா கிடையாது. அதனால என்ன பண்ண முடியும்னா ஐடி எடுத்துட்டு வரும். அப்ப ஐடி எல்லாத்துக்குமே யூனிக்கா இருக்கிற காரணத்தால கண்டிஷன் எழுதிக்கும். இஃப் ஐடி வந்து நேமா இருந்துச்சுன்னா இவனுக்கு செட் பண்ணு, ஐடி வந்து இமெயிலா இருந்தா இவனுக்கு செட் பண்ணு அப்படின்ற மாதிரி பிரிச்சு விடும். ஓகே, பிரிச்சு விட்டுனா வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாமே லெட் யூசர் இன்ஃபோ இப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட்ல, இந்த ஆப்ஜெக்ட்ல என்ன பண்ண போறோம்னா அகைன் அதே ஒரு ஆப்ஜெக்ட்ல வாங்கிக்கிறேன். இது வர்ற எல்லாத்தையுமே ஒரு வேரியபிள் எல்லாத்தையுமே நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல வாங்கி இது பண்றேன். ஏன் எதுக்கு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்க்குறோம்னா தெரியாது. இப்போ நான் ஆன் கிளிக் பண்றேன், ஒரு ஆப்ஜெக்ட்ல எல்லாமே வாங்கிட்டேன். ஒரு ஆப்ஜெக்ட்ல வாங்கியாச்சு. என்னன்னா இதை வாங்கி என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா இருக்கு பாருங்க, இருக்கா. இந்த ஏபிஐக்கு என்ன டேட்டா பாஸ் பண்றாங்க? ஆப்ஜெக்ட். இங்க பாருங்க, ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட இப்படி பாஸ் பண்றாங்க, அதாவது ஆப்ஜெக்டா பாஸ் பண்றாங்க. அப்ப ஏபிஐக்கு நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா எதை வச்சு பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டா தான். டேட்டாவை ஆப்ஜெக்டா பாஸ் பண்ணணும். டேட்டாவை இது டேட்டாவா இருக்கா, இதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆப்ஜெக்டா பாஸ் பண்ணணும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஆப்ஜெக்டா. ஏன்னா நீங்க ஒரு டேட்டாவா பாஸ் பண்ண தேவை. ஒரு ஏபிஐ இருக்கு அப்படின்னா நேம் கமா இமெயில் கமா இந்த மாதிரிலாம் பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாஸ்வேர்டு கமா அப்படின்னா அது ஒரே ஒரு ஆப்ஜெக்டா பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்குள்ள நீங்க என் நம்பர் ஆஃப் வேல்யூஸை பாஸ் பண்ணணும். ஸோ தட் நீங்க ஃபைனலா எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா வர வேல்யூ எல்லாத்தையுமே ஒரு ஒரு வேரியபிள்ல ஆப்ஜெக்ட் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெடியா இருக்கும். ஓகே, எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம இன்னும் வேலிடேஷன் பண்ணல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபார்ம் இருக்கு. இப்போ நான் லாகின் கிளிக் பண்றேன், வேல்யூ இல்லைன்னா அது எம்டியா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா handle input if name not நேம் இல்லைன்னா ஓகேங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா எரர் அடிக்கும். அந்த என்ன சொல்றது ரெட் கலர்ல காட்டுறது, கீழே ஸ்பேன் காட்டுறது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இது வரைக்கும் போதும். நான் சொன்ன 1/2 hour